ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன லூக்கா சுப்பி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ கார்த்திக் ஆரியன் ஒரு ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறாரு. அதே நேரத்தில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய ஆள் என்ன பண்ணுறாருனா, அந்த ஊரில் யாருமே லிவிங்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு போராடிக்கிட்டும் இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க ஆட்களை வச்சும் அந்த லிவிங்கில் இருக்கிற எல்லாத்தையுமே அடித்து அசிங்கமும் படுத்துறாரு. அதே நேரத்தில் அவரோட பொண்ணை அந்த நியூஸ் கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறக்காண்டி அனுப்பியும் விடுறாரு. அப்போது நம்ம கார்த்திக் ஆரியனுக்கும் கிருத்தி சோனனுக்கும் ஒரு லவ் மாதிரி வந்துடுது. அப்போது ஒரு நாள் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு 20 நாள் லிவிங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ நம்ம லிவிங்கில் இருக்கிறது தெரிஞ்சால் ஒரு பெரிய கலவரமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க 2 பேருமே ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி லிவிங்கில் இருக்காங்க. அப்போது ஒரு நாள் கார்த்திக் ஆரியனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க லிவிங்கில் இருக்கிறதா பார்த்துடுறாங்க. அதையும் அவங்க வீட்லேயும் போய் சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டில் பார்க்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க அந்த வீட்டில் அந்த அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து கிருத்தி சோனனோட பேரண்ட்ஸுக்கும் தெரிய வருது. கடைசியில் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு கவர் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் நடக்காமல் இருக்கும். கடைசியில் இவங்க 2 பேர் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுவும் ஃபேமிலிக்கு தெரியாமல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் இவங்க 2 ஃபேமிலியும் சேர்ந்து இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து இவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் லட்சுமணன் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு ரொமான்ஸ் காமெடியை எப்படி கொண்டு போகணுமோ அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கார்த்திக் ஆரியனும் கித்திர் சானனும் பண்ணுற அந்த காமெடியாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரசிக்கிறாப்புல சூப்பராக வச்சுருக்கார் டேரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்லேயே அந்த ஊரை சுற்றி ஒரு ஷாட் மாதிரி வச்சுருப்பாரு. அது நல்லா இருந்துச்சு. கடைசி ஒரு மண்டபத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டையும் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக வச்சுருக்காரு. படத்தில் மியூசிக்னு பார்த்தோம்னா, பாட்டு எல்லாமே ரசிக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காரு மியூசிக் டைரக்டர். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க, அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஒரு பிஜிஎம் இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. மியூசிக் டைரக்டரும் அதையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி வச்சுருக்காரு. படத்தில் டேரக்டர் லட்சுமணன் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் லட்சுமணன் லவ்வாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக கொண்டு போயிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் லட்சுமணன் காமெடிக்கு என்ன தேவையோ, ரொமான்ஸுக்கு என்ன தேவையோ அதை நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. ஆனால் சில இடத்துலலாம் காமெடி சீன்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு இருக்கும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அந்த பாலிடிக்ஸ் சீனு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். கடைசி கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பாலிடிக்ஸ் காட்சி மாதிரி சில இதெல்லாம் பேசுவாங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.3 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷனில் அவைலபிளாக இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.